வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ராகுல் காந்தி வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்காரு. தன்னுடைய முதல் பரப்புரை பொதுக்கூட்டத்தை இன்னைக்கு நடத்தியிருக்காரு. வெஸ்ட் பெங்கால் போயிட்டு ராகுல் பேசுகிறாரு, மோடி இங்கேயே தான் சுற்றிக்கு இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தி கேரளாவில் நடந்த அசம்பிளி எலெக்ஷனுக்காக கேரளாவில் 19 பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிட்டார். கேரளாவில் யூடிஎஃப்க்கு அங்கே ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக 19 பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிட்டார் ராகுல். அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபிக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது, பேஸ் இருக்குது. மோடி, அமித்ஷா, யோகி எல்லாம் அடுத்தடுத்து பிரச்சாரங்களில் கலந்துக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸுக்கு வேலையே இல்லை. அதனால தான் ஃபஸ்ட்டு பொதுக்கூட்டம், ராகுல் காந்தியுடைய ஃபஸ்ட்டு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. அங்கே போயிட்டு மோடி இங்கே தான் சுற்றிக்கு இருக்காரு போல அப்படிங்கிற இது மாதிரியான கமெண்ட், என்ன மாதிரியான கமெண்ட் அப்படின்னு பாஜக பொதுமக்கள்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க ராகுல் காந்திக்கு. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா திமுக ராகுல் காந்தி கிட்ட டேட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். ஒரே மேடையில் ஸ்டாலினும் ராகுலும் கேம்பெயின் பண்ணால் அது டிஎம்கே கூட்டணிக்கு ஃபேவராக மாறும், டிஎம்கே கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு ராகுல்கிட்ட டைம் கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம் திமுக. ராகுல் கொடுக்கவே மாட்டுறாராம். இப்போது பாராளுமன்ற ஸ்பெஷல் செஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காரணமாக சொல்லி டேட்டு கொடுக்க மறுக்கிறாராம் ராகுல் காந்தி. சமீபத்திய ரிப்போர்ட்டு பாலிமரில் இந்த ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு. மோடி பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய ஸ்பெஷல் செஷனையும் அட்டென்ட் பண்ணுவார், தமிழ்நாட்டுக்கும் கேம்பெயினுக்கு வருவார், வெஸ்ட் பெங்கால்லையும் அடுத்தடுத்து பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு. இதுக்கு நடுவில் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்காரு. இன்னைக்கு டெல்லி டேராடூன் எக்ஸ்பிரஸ்வேயை தொடங்கி வச்சிருக்காரு, லான்ச் பண்ணியிருக்காரு. உத்தரப்பிரதேசத்தில் மோடியுடைய ரோட் ஷோ இன்னைக்கு நடந்திருக்கு. அப்போது தேர்தலுக்காக உழைக்கக்கூடியவர் மோடி கிடையாது, 24x7 உழைக்கக்கூடியவர் மோடி அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க ராகுலுக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, வானதி அக்கா கோவை வடக்கில் போட்டிடுறாங்க. திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. 4 நாட்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸுடைய ஸ்ட்ரிக்டான அட்வைஸை ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கோவை வடக்கில் கேம்பெயின் பண்ண முடியலையே, ஏன்னா நாட்களே ரொம்ப கம்மி, மிக குறைவான நாட்கள் இருக்கும்போது தான் பாஜக வேட்பாளர் பட்டியலையே வெளியிட்டாங்க. அப்போது இருக்கக்கூடிய நாட்களே பத்தாது. இதில் 4 நாட்கள் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் தொகுதியில் கேம்பெயின் பண்ணுற அதெல்லாம் போகுதே அப்படின்னு வருத்தம் அண்ணாமலை கிட்ட சொல்லி புலம்பியிருக்காங்க. அண்ணாமலை வந்து கோவை வடக்கில் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுவதும் கோவை வடக்கில் கேம்பெயின் பண்ணார். அடுத்து அண்ணாமலை அண்ணனுடைய பிரச்சார பட்டியலில் 2 நாட்கள் கோவை வடக்குக்கு நேரம் ஒதுக்கியிருக்காரு அண்ணன். இந்த சூழலில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வானதி அக்காவுடைய புகைப்படம் வெளிவந்திருக்கு. சமீபத்தில் பிரதமர் மோடி தமிழக பாஜக நிர்வாகிகளோட காணொலி காட்சி வாயிலாக பேசினார். எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி அப்படிங்கிற தலைப்பில் பாஜக நிர்வாகிகளுக்கு அட்வைஸ் கொடுத்தாரு. அந்த செஷனை வானதி அக்கா ஹாஸ்பிட்டலில் இருந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வானதி அக்காவுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதிலிருந்தே தெரியுது. இன்னும் 1 நாள் இல்லை 2 நாளில் வானதி அக்கா மறுபடியும் கேம்பெயினுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 18ஆம் தேதி கோவையில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பொதுக்கூட்டம் நடக்குது. அதில் வானதி அக்கா அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 18ஆம் தேதி கோவையில் நடக்கக்கூடிய மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை கலந்துக்க சான்ஸ் இருக்கா? ஆனால் அதே 18ஆம் தேதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுறாரு தமிழகத்தில் மற்ற பகுதிகளில். ஒருவேளை மோடியுடைய ப்ரோக்ராமை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க? பாஜக சார்பாக போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களையும் ஸ்டேஜில் அமர வைத்து பிரதமர் மோடி பேசுகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அப்படி இருந்தால் அண்ணாமலை அங்கே கேம்பெயினுக்கு போக மாட்டார், மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்தை அட்டென்ட் பண்ணுவார். ஸோ என்ன பிளானில் இருக்காங்கன்னு தெரியலை. ஆக மொத்தம் அண்ணாமலையுடைய உழைப்புக்கு பலர் சல்யூட் வைக்கிறாங்க. என்டிஏ வேட்பாளர்களுக்காக எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா, எப்படி கேம்பெயின் பண்ணுறாரு. இன்றைக்கி பிஜேபியுடைய மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆனிச்சு, அதை முன்னின்று நடத்தினதும் அண்ணாமலை தான். என்டிஏவுக்காக மனுஷன் 24x7 ஒர்க் பண்ணிக்கிருக்காரு. அதனால் அண்ணாமலையை சைலைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டம் தயவு செஞ்சு திருந்துங்க, தேர்தல் முடிவுக்கு பிறகாவது அட்லீஸ்ட் திருந்துங்க அப்படிங்கிறதான் பாஜகவுடைய உண்மையான ஒவ்வொரு தொண்டர்களுடைய ஆசையாக வேண்டுகோளாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.